ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு மீன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். மீன் பொழிச்சது எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இந்த மீன் பொழிச்சது வந்து நம்ம இட்லி, தோசை, சாப்பாடுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இந்த மீன் பொழிச்சது செய்யறதுக்கு நமக்கு ஒரு பெரிய சைஸ் அளவில் மீன் வேணும். நான் 1/2 கிலோ அளவில் வாவல் மீன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கத்தியால கீறி வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் வந்து உள்ள வந்து ஊறுறதுக்காக. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப மசாலா வந்து நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மசாலா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மீன் மேலே வந்து நம்ம தடவிடலாம். ஸோ மீனோட 2 சைட்லேயும் நம்ம வந்து தடவி விட்டுடலாம். தடவிட்டு இது நல்லா வந்து ஊறணும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு வந்து இது அப்படியே வந்து வச்சிடலாம். இது நல்லா ஊறின அப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மீன் இப்போ வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மீனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேலே வந்து கிறிஸ்பி ஆகணும். நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா செஞ்சிடலாம். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கிரேவி பதத்துக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து இது கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மீன் பொழிச்சது வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழை இலை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் வாழை இலையாக எடுத்துக்கோங்க. அந்த மீன் வந்து வைக்கிறதுக்கு வந்து தாராளமாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வாழை இலை எடுத்துகிட்டு மீனை வந்து அதில் வச்சிடலாம். மீனை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியை வந்து ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கீழெல்லாம் வழிஞ்சிரும். அதனால் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட சொன்னோம். ஸோ இப்போ கிரேவியை வந்து போட்டுட்டு
இது நல்லா 4ஆ மடிச்சுட்டு, இலைய வந்து மடிச்சுட்டு, நம்ம நூல் வச்சு கட்டிடலாம். அப்பதான் அந்த மசாலாலாம் வெளியில வராம இருக்கும். இத வந்து நம்ம தோசை கல்ல போட்டு 2 சைடும் வந்து 10 நிமிஷம் இந்த சைடு, இன்னொரு சைடு 10 நிமிஷமும் நம்ம வேக வச்சு எடுத்துரலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். அப்பதான் நம்ம மீன்ல வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கும். மீனும் வந்து உடையாம வரும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி ரெடியா இருக்குன்னு. எடுக்கும்போது மெதுவா எடுங்க. பாருங்க சூப்பரா அந்த மீன் மேல மசாலாலாம் ஊறிட்டு, மீன் வந்து உடையாம வந்திருக்கு. இத அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற பிளேட்ல. அவ்வளோதாங்க சூப்பரான மீன் பொரிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா வந்து அந்த மசாலாலாம் மீனுக்குள்ள ஊறிட்டு, நம்ம இத வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். தோசை கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஃபேவரைட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.